In advanced accounts, the first chapter we are going to discuss here is all about internal reconstruction, okay, or accounting for reconstruction of companies. New syllabus like the 14th chapter. I just brief today. Monday onwards we'll have full non-stop classes. யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் வரவங்களுக்கு நான் கிளாஸில் நடத்தி முடித்த உடனே காப்பி பண்ணுறதுக்கு பிரேக் விடுவேன். அந்த பிரேக் டயத்தில் அந்த வீடியோ ஸ்ட்ரீம் ஆகும் கொஞ்சம் நேரம். ஸோ அது ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா கிளாஸ் முடியல இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிஞ்சிருச்சுன்னா நான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன பிறகு தான் அது முடியுது, அது வரைக்கும் ஸ்ட்ரீமில் இருக்குன்னு அர்த்தம். இஸ் தட் ஓகே? ஸோ ஐ ஜஸ்ட் ஹோல்ட் தட் வீடியோஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இட் டேக்ஸ் சம் டைம் டு அகெயின் ரீஸ்டார்ட். தட் கிளாஸ் வில் ஆல்வேஸ் கண்டினியூ. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன? லெட் மீ நவ் பிரீஃப் தோஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லேர்ன் த அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். மனசுல இருந்து படிங்க. ஓகே, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கிறது செகண்டரிங்க. சிஏ எக்ஸாமோ சிஎம்ஏ எக்ஸாமோ வாட் எவர் இட் மேபி, கீப் இட் அசைட். ஃபர்ஸ்ட் யுவர் நீட், யுவர் ரெக்வயர்மெண்ட், அதுக்காக படிங்க. உங்கள் சந்தோஷத்துக்காக படிங்க. ஸோ யூ என்ஜாய் லேர்னிங் ஆல் திஸ் திங்ஸ், எஸ்பெஷலி அக்கௌண்ட்ஸ். another one is tax. ஏன் சார் எல்லாருமே எதுக்காக படிக்கிறாங்க? சேர்த்து விட்டுறாங்க சார் சின்ன குழந்தையிலேருந்தே, வேற வழி இல்லை சார், அதுக்காக தான் படிக்கிறாங்க. 3 Idiots பார்த்துருக்குறீங்களா? 3 Idiotsப்பா, எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? நீங்கள் எத்தனாவது இடியட் அதில்? நீங்களாம் இருக்கிறீங்களா அதில்? ஒன் ஆஃப் தெம் பீயிங் மை செல்ஃப், இந்த 3 Idiotsல. அதில் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் என்னது நண்பர்களா? ஓ, தமிழில் தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அது பார்த்துருக்குறது நண்பர்கள். ஸோ இடியட்னு பேர் வச்சதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் சார் அப்படின்றீங்க. ஆனால் அது லாஜிக்கலி நல்லா இருக்கும். அந்த எத்தனை பேர் போடணும் ஃபர்ஸ்ட் இம்போசிஷன், இந்த அசைன்மெண்ட் இதுதான். போகிறீங்க 3 Idiots பார்க்குறீங்க. ஓகே தானே? டீல் ஓகே தானே? ஓகே. நான் சர்டிஃபிகேட்டுக்காக படிக்கல அப்படிம்பா. அதான் லாஜிக். நான் படிக்கணும்னு படிக்கிறேன் அப்படிம்பா. நானும் அதான் செஞ்சேன். என்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் எதுவுமே வேல்யூ கிடையாது. காலேஜில் எல்லாம் கரஸில் தான் பண்ணேன். ஐ டிட் ஆல் த குவாலிஃபிகேஷன் கரஸ். ஐ வாண்ட் டு லேர்ன் அண்ட் ஐ வாண்ட் டு என்ஜாய். ஐ நீட் டு ஸ்பீக், நாட் த சர்டிஃபிகேட். நீங்கள் பேசணுமா சர்டிஃபிகேட் பேசணுமா? நீங்கள் தான் பேசணும். அங்கே போயிட்டு இப்போ நான் ஹிந்தி பண்டிட், யாருக்கும் தெரியுமா? அது நான் சொல்கிறேன். இப்போ நான் ஹிந்தி பண்டிட், சர்டிஃபிகேட் இருக்குது. 4 கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பண்டிட்டும் பத்திரம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, நான் பேசுவேன், ப்ராக்டிஸ் இல்லையே. பண்டிட்டுங்கிற சர்டிஃபிகேட் நானும் யோசிச்சு பார்க்குறது வச்சுன்னு என்ன பண்ணுறது? லேமன் நல்லா அழகாக ஹிந்தி பேசுகிறேன் அப்படின்னா அது கூட நான் லைக் இல்லை. இப்போ என்னது ஹிந்தி பண்டிட்டு? am I right? The logically the thing is different. Certificate based world கிடையாது. சர்டிஃபிகேட் பேஸ்டு வேர்ல்டு இல்லாமல் நீங்கள் ஒரு ரியல் லைஃப்பை என்ஜாய் பண்ண தெரியும். ஸோ யூ ஹேவ் டு என்ஜாய் யுவர் ரியல் லைஃப். கரஸில் தான் பண்ணேன். ஸோ அன்றைக்கி கூட பேசிட்டு இருந்தேன் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட. இந்த காலத்தில் அவன் கரஸில் படிச்சுட்டு வந்துடுறானுங்க. வந்த உடனே என்ன சொல்லுவேன், கரஸில் வந்தாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம், லெக்சரர் போஸ்டிங் வேணான்னு சொல்லி அனுப்புவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும். நானும் கரஸ் தானே அப்படின்னு ஒன்றை உர்றா அப்படின்றான் அவன். வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படிங்கிறனால ஒன்றை உர்றா, உன்னை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலடா. ஃபர்ஸ்ட் நான் இன்டர்வியூ போகும்போது அந்த ப்ராப்ளம். ஐ வாஸ் காலேஜ் லெக்சரர் அப் டு 2007. காலேஜில் லெக்சரராக இருந்தேன். அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆல்சோ அட் த டைம் ஆஃப் மை ரெசிக்னேஷன். ஸோ தென் ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் இன்ஸ்டியூட் அண்ட் ஐ வாஸ் வெரி சீரியஸ். இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சது 2001 சிஏக்காக. கோச்சிங்காக ஆரம்பிச்சது 1996. ஐ திங்க் யாருமே பிறந்திருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். 1996 நான் கோச்சிங் ஆரம்பித்தேன். யூஎஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தோடனே, சார் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிட்டேன் சார். பாருங்களா, நான் ஐ ஸ்டார்டட் ஒன்லி வித் லாங்குவேஜ் ட்ரைனர். அப்படி தான் என் கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் 1996. ஸோ அந்த பேட்சில் அவங்க ஃப்ரெண்டுங்க மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ கூட ஞாபகம் இருக்கு. இன்றைக்கி ஃபாரின் யூஎஸில் செட்டில்டு, வெல் செட்டில்டு அண்ட் பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி இன் யூஎஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்தியாவில் எங்கெங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கினாருன்னு தெரியல, அந்த லெவலில் இருக்கிறேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இட்ஸ் ஒன்லி திங் ஸோ மெனி இயர்ஸ் ரன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ போகும்போது லிட்ரலி
கரஸ் நான் உங்களுக்கு கேள்வியே கேட்க மாட்டேன்னு அனுப்புனான். பயங்கர இரிட்டேட்டிங். என்னடா இதெல்லாம் பாஸ் பண்ணீங்கன்னா வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் கிடையாதா? அப்புறம் எதுக்குடா சொன்னீங்க? ஐ ஹேட் அ திங் இன் மை லைஃப். அப்படியே போகிறேன், அப்புறமேட்டு வெளியே வரேன், யோசிக்கிறேன் நமக்கு ஏன் வேலை கொடுக்கல அப்படின்ட்டு. இன்டர்வியூக்கு 5 ஸ்டாஃப் வேணும். 3000 ஸ்டாஃப் வந்திருக்கிறாங்க இன்டர்வியூக்கு. இப்போ சொல்லுங்க, 3000 பேர் வந்திருக்கிறாங்க, 5 பேர் போதும். இப்போ எப்படி செலக்ட் பண்ணுறது? செலக்ட் பண்ணுமா ரிஜெக்ட் பண்ணுமா? ரிஜெக்ட் பண்ணும். ரிஜெக்ட் பண்ணுறது க்ரைட்டீரியா வேணும். என்ன க்ரைட்டீரியா? ரெகுலர் காலேஜ், மார்க் 60க்கு மேலே. இது இல்லையே, இந்த வராத கேள்வி கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. ஏன் தானே ஐ இன்ட்ராக்டட் சார், ஜஸ்ட் ஆஸ்க் சம் கொஸ்டின் அண்ட் லெட் மீ கோ அவுட் அப்படின்னு. சாரி சார், தென் யூ ஜஸ்ட் மேட் அ கால் ஃபார் எனிபடி வித் எம்காம் குவாலிஃபிகேஷன் கேன் கம். ஐ ஜஸ்ட் கேம். வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, such a wrong advertisement we gave and we asked for an apology for that, but we cannot interview. அட பாவி மனுஷா, என்னத்த பண்ண. அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடச்சி, வேலை கிடச்சி, டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்துட்டு தென் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண பிறகு வேறு எங்கேயாவது இமீடியட்டாக எனக்கு போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்துச்சு. அதுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஜெஸ்டேஷன் பீரியட். அந்த சர்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஐடென்டிட்டி தானே. 70 மார்க், ஓ நீ நல்லா படிச்சிருக்கானா இல்லையா? இந்த 70 மார்க்குன்னு சொன்னது பேசிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார பழக்கம் நீங்கள் பேசினதான் இருக்கு. ஸோ தென் ஐ மேட் a decision, இட்ஸ் மை லைஃப், ஐ ஹவ் டு live my own. ஸோ ஐ கேம் அவுட் அண்ட் ஐ டிட் திஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அந்த மாதிரியான கோர்ஸ், நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான கோர்ஸ், சர்டிஃபிகேட் இல்லை. என்ஜாய் லேர்னிங் த சப்ஜெக்ட். எல்லாருமே வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க போகிறீங்க. சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது டேட்டா இங்கே கற்றுக்குறீங்க. அதுக்கு கோர்ஸ் தான் மீன். ஸோ சம்பாதிக்கிற எப்படிங்கிறது டேட்டா ஹேண்டில் பண்ணுறது இந்த கோர்ஸ், இது எஃப்எம்லாம். ஸோ இந்த கோர்ஸில் இருக்கிற கண்டென்ட் ஒழுங்காக தெரிஞ்சிட்டாலே போதும், யுவர் லைஃப் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ரைட். Now let's start with internal reconstruction. ஒரு கம்பெனி இருக்கு, XYZ and Co. இதோடைய பேலன்ஸ் ஷீட், assets 1000, current assets ஒரு 1000, capital 1000, profit and loss 500 negative, debt 1500, total being 2000, right? ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியர். என்னது? வாட்ஸ் தட்? இந்த கம்பெனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நெகட்டிவ்ல கொடுத்துருக்கிற அப்படின்னு நஷ்டத்தில் இருக்கு. தேவையில்லாம தே ஆர் ஓவர் ப்ரொஜெக்டிங் தட் தே ஹேவ் சோ மச் ஆஃப் வேல்யூ இன் தேர் பேலன்ஸ் ஷீட். பட் இட்ஸ் நாட் ரியலி ஸோ. ரியாலிட்டி கிடையாது. இன்னைக்கு இந்த கம்பெனி திவாலாச்சுன்னா எவ்வளோதான் கிடைக்கும்? சொத்து வித்து வர்றது 2000 தான் கிடைக்கும். தே வில் கெட் ஒன்லி 2000 rupees. Is that okay? இந்த 2000 இருந்துச்சுன்னா முதல் யாரு கொடுக்கணும்? எனக்கு வர வேண்டிய பணத்தை நான் எடுத்துப்பேனா, கடன் கொடுத்ததை திருப்பி கொடுக்கறத ப்ரையாரிட்டி பார்ப்பேனா? யார் குண்டா இருக்கணும்னு பார்க்கணும் ரியாலிட்டியில். கடன் கொடுத்த ஒல்லியா இருந்தானா நாம வச்சுக்கலாம். சப்போஸ் நாம ஒல்லியா இருந்தால் முதல் அவனுக்கு கொடுத்துருங்க. ஆனால் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, யூ ஹேவ் டு கிவ் டு தி அவுட் சைடர். 2000 அவருக்கு 1500 ரூபா போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கு? 500. இதுதான் ஓனர் கொடுக்க முடியும். ஓனர் யாரு? இந்த பணம் போட்டவங்க, கேபிட்டல். சார் 1000 ரூபா போட்டேனே சார். ஆமாங்க 1000 ரூபா போட்டீங்க, ஆனால் 500 ரூபா தான் இருக்கு. இன்னைக்கு சொத்து வந்து 500 தான் இருக்கு. என்ன பண்றான்? இந்த நஷ்டத்தை யார் தான் பேர் பண்ணி ஆகணும்? ஓனர் தான். அப்ப இந்த பேலன்ஸ் ஷீட் என்ன பண்றோம்? ரீரைட் பண்றோம். அசெட்ஸ் 1000, கரண்ட் அசெட்ஸ் 1000, டெட் 1500. இந்த லாஸ் கேபிட்டல்ல கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்றோங்க. இந்த கேபிட்டல்ல போய் இந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்றோம். அதாவது 100 ஷேர், ஒவ்வொரு ஷேரும் 10 ரூபான்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எல்லாம் 10 ரூபா ஷேர் கொடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட எல்லாருமே 10 ரூபா ஷேர் இருக்கு. கம்பெனி திவாலா ஆயிடுச்சுங்க, ஒன்றும் லாபம் இல்லை, க்ளோஸ் தான் பண்ணி ஆகணும், ஒரு ட்ரை வேணா பண்ணி பார்க்கணும்.
ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? என்ன நஷ்டம் ஆச்சோ நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு? 500 ரூபாய். எத்தனை ஷேர் இருக்கு? 100 ஷேர் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் 5 ரூபாய் விட்டு கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் 5 ரூபாய் அப்படின்னா 10 ரூபாய் ஷேர் நீங்கள் வச்சிருக்கிறீங்க இல்லையா, அந்த 10 ரூபாய் ஷேரை கொடுத்துட்டு அதுக்குள்ள 5 ரூபாய் ஷேர் வாங்கிக்கணும். 10 ரூபா நோட்டை கொடுங்க சார், உங்களுக்கு 5 ரூபாய் திருப்பி தரேன், அவ்வளோதான். சார் இன்னொரு 5 ரூபாய், கம்பெனி திவாலாக போகுது. திவாலாச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது. ஏன்? சொத்து விற்க போனால் இங்கே இருக்கிற வேல்யூ கட்லையும் கம்மியாக வரும். அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ண அவன் கொஞ்சம் பைசா வாங்குவான். 500 கூட கிடைக்காது, 200 தான் வரும். என்ன பண்ணலாம்? அப்படிங்களா சார், ஒரு ட்ரை வேணா பண்ணி பார்ப்போம். ஒரு ட்ரை வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் ஷீட்டை ஒரு ரிஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இன்டர்னலி வி டூ சம் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். தட் அக்யூமுலேட் லாஸஸ், அந்த அக்யூமுலேட் ஆன அந்த லாஸ் எல்லாம் நம்ம எதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னா ஓனர்ஸுடைய கேபிட்டல் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் அட்ஜஸ்டிங் தட் இன் த கேபிட்டல். தட் ப்ராசஸ் வில் பி ஸ்டடிட் இன் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு முன்னாடி பிஃபோர் வி கோ ஃபார் திஸ், you have to understand these are the logics. Okay, stock split, consolidation, conversion, capital reduction and variation of shareholders rights. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்கு, அதோட வேல்யூ 100 ரூபாய். கம்பெனி என்ன சொல்றான், அந்த 100 ரூபாய் ஷேரை கொடுத்துட்டு 10 ரூபாய் ஷேரா 10 வாங்கிக்கங்க. அதாவது 100 ரூபாய் கரன்சி கொடுத்து 10 ரூபாய் கரன்சி வாங்கிக்கிறீங்க இல்லையா, அது பேர் ஸ்பிளிட்டிங். ஓகே, சேஞ்ச் வாங்குறீங்க இல்லையா, அது பேர் ஸ்பிளிட்டிங். அதே சமயத்தில் 10 ரூபாய் ஷேர் 10 இருக்கு, அதை கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய் ஷேராக வாங்கிங்கன்னு சொல்லுவாங்க, அது பேர் கன்சாலிடேஷன், குரூப்பிங் பண்ணுறாங்க. ரைட். அதே சமயத்தில் 10 into 10 rupees மதிப்புள்ள ஷேர் இருக்கு, அதை குரூப் பண்ணி ஸ்டாக்காக மாற்றுறாங்க. 100 rupees மதிப்புள்ள ஸ்டாக்காக மாற்றுறாங்க. ஓகே, இது பேர் கன்வர்ஷன் அல்லது ரிவர்ஸில் நடக்கும், அதுவும் கன்வர்ஷன். ஷேர்லேருந்து ஸ்டாக்கு, ஸ்டாக்லேருந்து ஷேர். ஷேருக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஒரு ஈக்வி டினாமினேஷனில், ஒரு ஈக்குவல் டினாமினேஷனில் இருந்துச்சுன்னா அது பேர் ஷேர். இப்போ இந்த கடையில் போய் ஹல்வா வாங்குறீங்க இல்லையா, இப்போ தீபாவளிக்கு ஹல்வானா இந்த பல ஸ்வீட் கடையில் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? சார் வாங்கி சாப்பிட்ருக்குறீங்களா? சாப்பிட்ற இடத்துல ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? 1/4 கிலோ ஹல்வானா பேக்கெட்டில் இருக்குது. அவன்கிட்ட போயிட்டு 1/4 கிலோ பேக்கெட்டாக இருக்குது, அவன்கிட்ட போயிட்டு 200 கிராம் கொடுங்கன்னா கொடுப்பான அவன்? 225 ரூபாய்க்கு 225 கிராம் கொடுங்கன்னா அவன் மேலேங்களையும் பார்ப்பான். ஆனால் தட்டில் வச்சுருப்பாங்க ஹல்வா இல்லையா, அவன்கிட்ட போயிட்டு 150 கிராம் கொடுங்கன்னா எடுத்து போட்டு எடை போட்டு உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்போம். தட்டில் போட்டுருந்தா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்க முடியும். பேக் பண்ணி வச்சாச்சுன்னா அந்த பேக் சைஸில் தான் நீங்கள் வாங்க முடியும். பேக் சைஸில் இருக்கிற பேர் ஷேரு, தட்டில் போட்டு வச்சுட்டாங்கன்னா ஸ்டாக். சரி, கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட்? கன்சாலிடேஷன் ஆஃப் ஸ்டாக், சாரி ஷேர்ஸ் கேன் பி சேலபிள் அட் எனி டினாமினேஷன். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், எனக்கு ஒரு 37 ரூபா 33 பைசா கொடுங்கன்னு கேட்குறேன். கொடுக்க முடியுமா? 100 ரூபா கொடுங்கன்னா கொடுத்துருவீங்க. 33 ரூபா 33 பைசா கொடுங்கன்னா மேலேங்களையும் பார்ப்பீங்க. அது எப்படி சார் கொடுக்க முடியும்? எங்கேயாவது ஒரு இந்த அலுமினியம் காசு இன்னும் 2-3 வீட்டில எல்லாம் பார்த்தேன், அதை வந்து பொறுக்கி கொண்டு வந்து கொடுக்கலாம். நான் அதை வச்சு நான் பண்ணுவேன், கொடுக்க முடியாது. யூ ஹாவ் கரன்சி டினாமினேஷன் ஆஃப் 10, 20, 50. If it is not within the denomination, of course you cannot give the payment. But கூகுள் பேல பண்ணலாமா? அதுதான் ஸ்டாக். ஸோ இஃப் யூ ஆர் டெபாசிட்டிங் தட் மணி இன் த பேங்க் அண்ட் ரைட்டிங் த செக் ஆஸ் பர் த டினாமினேஷன். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் டிவிடெண்ட், கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் வரும். 37 ரூபாய் 22 பைசா டிவிடெண்ட்னு வந்திருக்கு. அதை பார்த்துருக்குறது அந்த செக்கெல்லாம் 22 பைசா. ஸோ இட் இஸ் நவ் கன்சாலிடேட்டட். அப்படிங்கும்போது ஷேர் வந்து ஈக்வி டினாமினேஷனில் இருக்குது, 10 ரூபா 10 ரூபான்ட்டு. அது பதில் குரூப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அது எந்த ஃபார்மேட்டில் வேணால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னா அது ஸ்டாக். ஷேரை ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணுறது, ஸ்டாக்கை ஷேராக கன்வெர்ட் பண்ணுறது. என்ன அட்வான்டேஜ் ஸ்டாக் அப்படின்னு சொன்னாக்க, எனி டினாமினேஷன் ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர். அந்த கன்வீனியன்ட்டுக்கு தான் அந்த ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க, அது பேர் கன்வர்ஷன். அண்ட் ஒரு ஷேருடைய விலை 10 ரூபா, ஒரு ஷேருடைய விலை 10 ரூபா. ஓகே, அந்த ஷேருக்கு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 7 rupees பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
பார்ட்டாக பேமெண்ட் பண்ணலாம். 10 rupees ஷேருக்கு 7 rupees பே பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் 3 ரூபாய் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கு. இன்னும் 3 ரூபாய் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கு. கம்பெனி என்ன நினைச்சிருக்கு, 10 ரூபா வேணும்னு நினைச்சு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் கம்பெனி என்ன சொல்றாங்க, இதுவே போதுமானதா இருக்கே, 7 ரூபா போட்டது போதுமானதா இருக்கு, இது அடிஷனலாக எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. அப்படின்னா 10 ரூபாயில் வெறும் 7 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்கன்னா இது பேர் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர். இது பேர் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர். கம்பெனி என்ன சொல்லுது, இதுக்கு மேலே நான் 3 ரூபாய் இனிமேல் கூப்பிடவே மாட்டேன், நீங்கள் தரவே வேண்டாம் சார் அப்படின்னா அந்த ஷேரை ஃபுல் வேல்யூவே 7 rupeesனு மாற்றிடுவாங்க. ஃபுல் வேல்யூவே 7, இதுக்கப்புறம் நீங்கள் தர வேண்டாம். 10 rupees ஷேருக்கு 7 rupees கொடுத்துருக்கீங்க, பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் கம்பெனி கேன் கால் அட் எனி டைம் ஃபார் த ரிமைனிங் 3 rupees you have to pay. Hereafter the face value itself 7, you no need to pay any other fund அப்படின்னு சொன்னால் இது பேர் ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர். அப்படி பார்ட்லி பெய்ட் அப் ஃபுல்லி பெய்ட் அப்பாக கன்வெர்ட் பண்ணுறது கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் கேபிட்டல் ரிடக்ஷன். ஃபுல்லி பெய்ட் அப், okay, 7 rupees paid up shares is converted into fully paid up shares. And variation of shareholders rights. Shareholders shares issue பண்ணும்போது அவங்களுக்கு சில ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வேரியேஷன்ஸ் பண்ணலாம். ஒன்று 10 rupees 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இஷ்யூ பண்ண அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 10% டிவிடெண்ட் தருவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக 12% இனிமேல் வாங்கிக்கலாம்னு ரிவைஸ் பண்ணுறோம் அந்த ரேட் ஆஃப் டிவிடெண்ட் பேயபிள் ஃபார் தெம் அப்படின்னா அது ரைட்ஸை ரிவைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருக்குது, நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை மாற்றுறது, இதெல்லாம் வந்து வேரியேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரைட்ஸ். கியூமுலேட்டிவ்னு சொன்னால் வருஷம் நான் நீங்கள் போட்ட முதலுக்கு 10% நான் டிவிடெண்ட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் லாபமே இல்லை, தரலை. ஒரு 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷத்துக்கு பிறகு லாபம் வந்துச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் பழைய 4 ஆண்டுகளுக்கும் சேர்த்து மொத்தமாக வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது கியூமுலேட்டிவ். நான் கியூமுலேட்டிவ்னா லாபம் வந்தால் தருவோம், லாபம் இல்லைன்னா தரமாட்டோம், இதுக்கப்புறம் லாபம் வந்துச்சுன்னா அந்த வருஷத்துக்கு மட்டும் தான் தருவோம், மிச்சத்தை கேட்கக்கூடாதுங்கிறது நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். கன்வெர்ட்டிங் ஃப்ரம் கியூமுலேட்டிவ் டு நான் கியூமுலேட்டிவ் ஆர் நான் கியூமுலேட்டிவ் கியூமுலேட்டிவ் 10% to the 12% இதெல்லாம் வந்து என்னது வேரியேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரைட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த கேசஸ். இதுக்கான என்ட்ரீஸ் அண்ட் subsequent illustration we'll be discussing in the next class. Is that okay?